ஓம் சாந்தி. அவ்யக்தவாணி பட்டியல அக்னி சிறகுகள் 7வது நாள். அவ்யக்தவாணி டேட்டு 23/12/83. ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு 3 பேர் இருந்தாங்க. ராம், ஷாம் அண்ட் அர்ஜுன் அப்படின்னு 3 பேர் இருந்தாங்க. ராம், ஷாம், அர்ஜுன். அவங்க அப்பா பேர் சிவாச்சாரியா. எல்லா 3 பேரும் நல்ல ஆக்டர் தான். அவங்க அப்பா டைரக்டர். ரொம்ப ஹாப்பி ஃபேமிலியாக இருந்தாங்க. எல்லாமே நிரம்பி இருந்தாங்க. எதுவும் குறை இல்லாமல் இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க அப்பா சிவாச்சாரிக்கு ஒரு ஐடியா வந்துதான், ஒரு படம் ஒன்று தயாரிக்கலாம் 1 வருஷத்துக்காக அப்படின்னு. அந்த ஃபிலிமோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அது 1 வருஷம் ஓடும். அந்த படத்தில் யாரெல்லாம் நம்ம எடுக்கலாம்னா அந்த 3 பசங்களை எடுத்துக்கலாம் அப்படின்னு. அப்போ ஒருத்தருக்கு ராமங்கிறவருக்கு திருடங்கிற அந்த ரோல் கொடுத்துருந்தாங்க. ஷாமுக்கு போலீஸுங்கிற ரோல் கொடுத்துருந்தாங்க. அடுத்த பையனுக்கு செயின்ட்டுங்கிற அந்த துறவிங்கிற அந்த போஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ எல்லா டைமும் அவங்க கேமராக்குள்ளார தான் இருப்பாங்க. எல்லா செகண்டும் ரெக்கார்ட் ஆகும். இது 1 இயர்க்கான ஷூட்டிங், கண்டினியூஸாக 1 இயர்க்கான ஷூட்டிங். ஸோ அதனால் அவங்க ஒரு பெரிய செட்டப் போட்டு ஒரு பெரிய இடம் எடுத்து அங்கே அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது 6 மாதம் வரைக்கும் எல்லாம் நல்லபடியாக போச்சு. எல்லோரும் நல்லபடியாக நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது சினிமா டைரக்டர் என்ன சொன்னாரோ அதுபடி தான் நடந்தாங்க. ஆனால் 6 மாதத்துக்கு அப்புறம் அவங்க அவங்க ரோலில் ரொம்ப அட்டாச் ஆகிட்டாங்க. அவங்களோட உண்மையான ஐடென்டிட்டியை மறந்துட்டாங்க. அந்த ராம் மறந்துட்டாரு, நான் ராம் தான். ஷாம் போலீஸோட ரோலு, ஆனால் அவர் ஷாம்னு மறந்துட்டார். அப்புறம் அர்ஜுன், அவர் துறவியோட ரோல் ப்ளே பண்ணார், அதையும் மறந்துட்டார். இப்போ ராம் என்ன நினைக்க ஆரம்பித்தாரு, நான் தான் திருடன், உண்மையை திருடன் நினச்சிட்டு அவர் திருட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மூவியில் அவங்களுக்கு ஒரு மனைவி 2 குழந்தைங்க கொடுத்துருந்தாங்க. அப்போ அவர் என்ன நினச்சிட்டாங்கன்னா, இவன் உண்மையான ஒய்ஃப், என்மனே குழந்தை அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுமாதிரி ஷாமு கூடயும் அந்த மாதிரி தான் ஆச்சு. அந்த ஷாம நான் தான் உண்மையான போலீஸு, அந்த அகங்காரம் வந்துருச்சு. அப்புறம் அந்த சன்னியாசி அந்த மாதிரி தான், நான் ரொம்ப ஞானி, எனக்கு எல்லாமே தெரியும், இந்த காடு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு அந்த ஒரு அகங்காரம் வந்துடுச்சு. இப்போ அவங்க அந்த ட்ராமாவில் மாட்டிக்கிட்டாங்க. 6 மாதம் போயிடுச்சு, 8 மாதம் ஆயிடுச்சு, 9 மாதம் ஆயிடுச்சு, 11 மாதம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் 11 மாதம் கழித்து அந்த டைரக்டர் சிவாச்சாரியர் சொன்னாராம், நான் போய் செக் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க இந்த படத்தில் அப்படின்னு. அப்புறம் அவர் பார்க்குறாரு. யாருக்குமே தெரியல அந்த தந்தை வந்திருக்காருன்னு. அந்த கேமராவை பார்க்க ஆரம்பிக்கிறாரு அவங்க அப்பா. அந்த ஆக்ட்ரஸ்க்கு தெரியும் இந்த ட்ராமா 1 வருஷத்துக்குன்னு. ஆனால் இவங்க என்ன பார்க்குறாங்க, ராமர் என்ன நினைக்கிறான், நான் ஒரு பெரிய பேங்க்கை திருடணும், அப்போ தான் நான் என்னோட பொண்ணை வெளிநாடுக்கு அனுப்ப முடியும், படிப்புக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு. ஆனால் எவ்வளோ நேரம் இருக்குது, 1 மாதம்தான் இருக்குது. ஆனால் அவர் பெரிய வயசு பிளான் பண்ணுறாரு. அவங்க அப்பா இதெல்லாம் பார்த்தா அவருக்கு ஆச்சரியமாக இருக்கு. அடுத்து ஷாமை பார்க்குறாரு. ஷாம் என்ன யோசிக்கிறாருன்னா, நான் என் ப்ரொமோஷனுக்காக வேலை செய்யணும், என் ப்ரொமோஷனுக்காக நான் வேலை செஞ்சால் தான் நான் என் பையனை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். ஆனால் எவ்வளோ நேரம் இருக்குது, 1 மாதம்தான் இருக்குது. ஆனால் அவங்க ஃப்யூச்சருக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் அந்த அர்ஜுனை பார்க்குறாரு. அந்த அர்ஜுன் என்ன யோசிக்கிறாருன்னா, எனக்கு கொஞ்சம் ஞானம்தான் இருக்குது, நான் நிறையா ஞானத்தை படிக்கணும், நிறைய சாஸ்திரங்கள் படிக்கணும்
அப்போ தான் நான் ஞானின்னு ப்ரூவ் பண்ண முடியும். அப்போ அவங்க அப்பாவுக்கு தெரியுதா, இந்த ட்ராமா வந்து ஸ்கிரிப்ட் படி நடக்கலை. இப்போ நான் என்ட்ராகி அவங்கள்ட்ட சொல்லணும் நீங்கள் யார், உண்மையிலே யாருன்னு. அப்போ அவங்க அப்பா வந்து ஒரு பழைய மனுஷனோட உடம்பை எடுத்து அந்த ட்ராமாக்குள்ளே என்ட்ரு பண்ணுறாரு. அவர் வந்து அவங்க 3 பேருக்கிட்டையும் போய் போகிறாங்களே, யாருக்குமே தெரியல அவர் யாருன்னு. அந்த 3 பேர்கிட்ட சொல்கிறாங்க, நான் தான் அவங்க அப்பான்னு. அப்போ அந்த ஞானி, அந்த சன்னியாசி சொல்கிறாரா, இல்லை நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. மறுபடியும் ஒரு சிலர், இல்லை நான் தான் அவங்க அப்பா அப்படின்னு. ஆனால் அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு சந்தேக புத்தி இருக்கும்ல, அவர் சந்தேகப்படுறாங்க, இல்லை இவர் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு திருடனாக இருக்கலாம், நம்மளை வந்து வழி மாட்ட நடத்துகிறாரு அப்படின்னு. இவர் வயசானவர் மாதிரி காமிக்கிறனால நம்ம நம்பிடுவோன்னு நினைக்கிறாரு அப்படின்னு. அப்புறம் அடுத்து வந்து ராம்கிட்ட சொல்கிறாரு. ஸோ அந்த ராம் என்ன நினைக்கிறாருன்னா, ஒருவேளை இவர் வந்து என்னோட அந்த திருட்டு பிளான் வந்து தெரிஞ்சு போச்சு போல இருக்கு இவருக்கு, அதனால் இவர் வந்து அதில் பங்கு கேட்குறதுக்காக அந்த மாதிரி நடிக்கிறாரு. அப்போ 3 பேரும் வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா வந்து மறுபடியும் அடுத்த நாள் வராரு. அடுத்த நாள் வந்து சொல்கிறாரு, நம்புங்க நான் தான் அவங்க தந்தை அப்படின்னு. அந்த 2 பேர் வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த ராம் மட்டும் வந்து கொஞ்சம் என்ன நினைக்கிறாருன்னா, சரி ஏற்று பார்க்கலாமே, மேபி இவர் ஒரிஜினலாக இருக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, டெய்லி அவர்கிட்ட போகிறாரு. அப்போ அந்த 1 மாதத்துல 15 நாள் போயிடுச்சு. அடுத்த 15 நாள் அவங்க அப்பாட்ட போயிட்டே இருக்கார். இன்னும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட போகிறாரு. அந்த கடைசி 2-3 நாள் தான் இருக்குது. அப்போ அவருக்கு வந்து அந்த கான்ஷியஸ் வருது, ஆமாம் இவர் தான் என்னுடைய உண்மையான தந்தை, நான் வந்து திருடன் கிடையாது, இவங்களாம் என்னோட மனைவி கிடையாது, இந்த வீடும் என்னோடது கிடையாது, இதெல்லாம் ஜஸ்ட் வந்து ஒரு நடிப்பு, ஒரு படம் தான். ஆனால் ஷாம், அர்ஜுன் அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஸோ டைம் முடிஞ்சு போச்சு, 1 வருஷம் முடிஞ்சு போச்சு, கேமரா எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, அந்த செட்டப் எல்லாம் உடைக்க ஆரம்பிக்கிறாங்க, வைண்டப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ராம் வந்து புரிஞ்சுக்கிட்டார். ஸோ அவர் வந்து சந்தோஷமாக இருக்கார். ஆமாம் இந்த படம் முடிஞ்சு போயிடுச்சு, இப்போ நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு. ஏன்னா அவருக்கு அவரோட உண்மையான ஐடென்டிட்டி புரிஞ்சிருச்சு. ஆனால் ஷாமுக்கு என்னாச்சு, அவருக்கு வந்து வலி வந்துருச்சு. ஏன் இதெல்லாம் உடைக்கிறீங்க அப்படின்னு. அந்த லேடியோட ரோலும் முடிஞ்சு போயிடுச்சு. அவங்கள்ட்டையும் சொல்கிறாங்க, ஐயோ போகாதீங்க அப்படின்னு. அவங்க வந்து ரொம்ப வலியும் வருத்தத்தோடும் இருக்காங்க. ஏன்னா அந்த அட்டாச்மெண்ட், அந்த ரோலோட அட்டாச்மெண்ட் ஆகிட்டாங்க. இதே தான் அந்த துறவிக்கும் ஆகுது. அந்த துறவிக்கும் இதெல்லாம் விட வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்களோட சாஸ்திரங்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறத பார்த்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்க எல்லோரும் வழியில் இருக்காங்க. இப்போ வந்து அந்த காஸ்டியூமே திருப்பி கொடுக்கணும். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன ஆகும்? ராம் வந்து சந்தோஷமாக அந்த காஸ்டியூம் அதெல்லாம் கொடுத்துட்டாரு. ஆனால் ஷாமுக்கு வந்து ரொம்ப அழுகுறாரு அந்த ட்ரெஸ்ஸை திருப்பி கொடுக்கும்போது. அடுத்து வந்து அவர் வந்து ரொம்ப வலி வருத்தத்தில் இருக்கார். ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸோட அட்டாச்மெண்ட்டில் இருந்தார். அப்புறம் அந்த துறவியும் அதே மாதிரி தான் வலி துக்கத்தில் இருக்கார். அவங்க எல்லாரும் அந்த சினிமாலேருந்து வெளியே வரும்போது 3 பேரும் பார்க்குறாங்க, நம்ம 3 பேரும் ஒரே ஆத்மா தான், லைட் ஆயிடுறாங்க. அப்புறம் அவங்க மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அப்பா கூட ரொம்ப சந்தோஷமாக அவங்க அப்பா கூட வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ இன்னைக்கு முரளியில் பாபா இதை தான் பேசுகிறார். ஓம் சாந்தி. 23 டிசம்பர் 1983 முரளியில் பாபா இதை தான் சொல்கிறார். இன்னைக்கு அந்த தந்தை வந்து தூர தேசத்துலேருந்து வந்திருக்கார். அந்த தேசம் வந்து ரொம்ப தூரமாக இருக்கு, இருந்தாலும் பக்கத்தில் இருக்கு. ஏன் சொல்கிறாரு இது ரொம்ப பக்கம்? ஏன் சொல்கிறாரு? 1 செகண்ட் தான் ஆகுது.
பரந்தாம் போகிறதுக்கான டைம் வந்து ஒரு செகண்ட் தான். அது முற்றிலும் வேறு உலகம். அந்த உலகத்தில் ரெட்டு ஸ்கை இருக்குது, இந்த உலகத்தில் ப்ளூ ஸ்கை இருக்குது. இந்த உலகத்தில் ஆக்ட்ரஸ் இருக்காங்க, அந்த உலகத்தில் பரந்தாமத்தில் ஸ்டாராக இருக்கும், நம்ம ஜொலித்து கொண்டு இருக்கக்கூடிய ஸ்டாராக இருக்கும். இந்த உலகத்தில் ட்ராமா இருக்கு, அந்த உலகத்தில் எந்த ட்ராமாவும் இல்லை, 0 ட்ராமா. இது என்னுடைய வீடு இல்லை, அது என்னுடைய உண்மையான வீடு. இந்த உலகத்தில் நிறைய ஆசை இருக்குது, அந்த உலகத்தில் எந்த ஆசையும் இல்லை. இந்த உலகத்தில் நம்ம இன்கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுறோம், அந்த உலகத்தில் எந்த ஒரு மிஸ்ஸிங்கும் இல்லை. அங்கே எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் சம்பூர்ணமாக இருக்கேன், நான் அந்த கம்ப்ளீட் ஸ்டேட்டில் இருக்கேன். இது வந்து டெம்பரவரி எல்லாமே, அது வந்து பர்மனெண்ட். இந்த உலகத்தில் உள்ள மக்கள் நம்மளை வந்து பயமுறுத்தலாம், ஹர்ட் பண்ணலாம். ஆனால் அங்கே நான் பயம் இல்லாமல் இருக்கேன், யாரும் என்ன எந்த ஹார்மும் பண்ண முடியாது. இந்த உலகத்தில் நம்ம உடல் வந்து பழசாயிடும், வயசாயிடுவோம், இறப்போம். அந்த உலகத்தில் அங்கே வந்து அழிவில்லாமல் உடலே கிடையாது, அங்கே டைம்லெஸ்ஸாக இருக்கும், ஏஜ்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ பாபா அவ்வளோ தூரமான உலகத்திலேருந்து இங்கே நம்மளை சந்திக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவருக்கு எவ்வளோ நேரம் எடுக்குது? ஒரே செகண்ட் தான், ஒரே செகண்ட் தான் பாபாவுக்கு எடுக்குது. நேத்தி மொழியில் கூட பாபா தான் சொல்லிட்டு இருந்தார், ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப், ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண எவ்வளோ நேரம் எடுக்குது? ஜஸ்ட் ஒரு செகண்ட் தான். ஸ்விட்ச் ஆன், நம்மளும் பரந்தாமத்துக்கு போயிடுவோம், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுவோம், மறுபடியும் இந்த உலகத்து வந்துடும். ஆன் ஆஃப் ஆன் ஆஃப். இதில் ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, அது என்னது? அன்பு. இந்த அன்புங்கிற இது மூலியமாக தான் நம்ம ட்ராவல் பண்ண முடியும் ஒரு செகண்டில். அது பெட்ரோல் கூட தேவைப்படலை, எந்த காசும் கூட தேவையில்லை. நீங்கள் இந்த உலகத்தில் ட்ராவல் பண்ணும்போது டைம் எடுக்கும், டிராஃபிக் எடுக்கும், நிறையா காசு செலவாகும். ஈவன் இப்போ மவுண்ட் அபுவில் கூட நிறையா டிராஃபிக் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் லேபர் தேவைப்படும், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு வண்டியில் ட்ராவல் பண்ணுறோன்னா அப்புறம் எவ்வளோ காசு செலவாகுது. காரில் போகிறோன்னா கூட யாராவது ஒரு ஆளை வைக்கணும், அவங்களுக்கு காசு கொடுக்கணும். ஆனால் அதே நம்ம பரந்தாமல் வீட்டுக்கு போகணுன்னா அங்கே எந்த பேமெண்ட்டும் தேவையில்லை, காசு தேவையில்லை, எந்த எஃபோர்ட்டும் தேவையில்லை, எஃபோர்ட்லெஸ், ஒரு செகண்டில் போயிடலாம். இப்போ கூட ஒரு செகண்டில் பரந்தாமத்துக்கு போயிடலாம். இப்போ யோசிங்க, ஒரு செகண்டில் பரந்தாமத்துக்கு போயிடுங்க. எவ்வளோ சீக்கிரமாக போயிட்டு வந்துட்டோம் பார்த்தீங்களா? நம்ம பார்த்தோம், அந்த சிவப்பு வானத்தை பார்த்தோம், அந்த சுப்ரீம் ஸ்டாரை பார்த்தோம், பார்த்துட்டு திரும்பி வந்துட்டோம். எவ்வளோ ஈஸி. ஆனால் இந்த உலகத்தை பயணம் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். டிக்கெட்டு வாங்க எவ்வளோ கஷ்டம். சில நேரத்தில் டிக்கெட் கிடைக்கிது, சில நேரத்தில் டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது, சில நேரத்தில் டைம் மிஸ் பண்ணிடுறோம். அப்புறம் ஜர்னி ஃபுட் வாங்கணும், இது அது. பயணத்துக்கு முன்னாடி ஜர்னி ஃபுட்டு இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாபா வந்து யாரை பார்க்குறா? அவங்க குழந்தைங்கள பார்க்குறாங்க. அவங்க குழந்தைங்கள பார்த்து பாபாக்கே வண்டரா இருக்கான். இவங்க நிலைமை என்ன ஆயிடுச்சு? இவங்களை வந்து ராஜாவாக அனுப்பிச்சேன், எல்லா பொக்கிஷம் நிரப்பி அனுப்பிச்சேன், ரூலர்ஸாக இங்கே அனுப்பிச்சேன், எல்லா குஷி, எல்லா சந்தோஷம், சுகம், சாந்தி எல்லாத்தாலையும் நிரப்பி அனுப்பிச்சேன். இப்போ திரும்பி வந்து பார்த்தா இவங்க என்ன இப்படி இருக்காங்க? ஒரு லேபர் மாதிரி வேலை செஞ்சிட்ருக்காங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, உடலாலையும் கஷ்டப்படுறாங்க, மனசாலையும் கஷ்டப்படுறாங்க. இப்போ இதை பார்த்தா பாபாவுக்கு சந்தோஷமாக இருக்குமா? இல்லை, எந்த அப்பாவும் சந்தோஷப்பட மாட்டாங்க. ஏன்னா எல்லா அப்பாவுக்கும் தன்னோட குழந்தை வந்து ராஜா குழந்தை. நம்மளை இந்த கண்டிஷனில் பார்க்கும்போது நீங்கள் வந்து பாபா இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்கள். பாபா இடத்துல நான் இருந்தால் நான் என்னுடைய குழந்தைங்களை பார்த்து எப்படி ஃபீல் பண்ணுவேன்?
இப்போ பாபா தான் சொல்கிறார், நீங்கள் யார் அந்த ஸ்மிருதியை ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்கள். நான் யாருடைய குழந்தை, உங்களோட உண்மையான ஸ்வரூபத்துக்கு வந்துடுங்க. நான் உண்மையிலே யார், நான் வந்து மாஸ்டர் ஞான சூரியன், நம்ம பகவானுக்கு சமமான ஆத்மாக்கள். அடுத்து பாபா என்ன சொல்கிறாருன்னா, நம்மளை பார்த்து நம்மளை லிபரேட் பண்ணுறாரு, நம்மளை வந்து நேச்சுரல் யோகியா மாற்றுறாரு. நம்ம யோகாவில் உட்காரும்போது கூட நம்ம ரியலைஸ் பண்ணணும், நான் உண்மையிலே யார், நான் எந்த இடத்த சேர்ந்தவங்க, என்னோட வீடு எப்படி இருக்குது, அதை ரியலைஸ் பண்ணுங்க. அதில் வந்து கலர் ஃபில் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அங்கே ரீச் ஆகிடுவீங்க. இதில் எதுவும் எஃபர்ட் எடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் செட் பண்ணி அதை உட்காந்து அதை ரியலைஸ் பண்ணுங்கள். அடுத்து பாபா சொல்கிறாரு, உங்களை ராஜாக்களாக அனுப்பிச்சேன், இப்போ நீங்கள் வந்து வேலைக்காரனாக ஆயிட்டீங்க, வெளியே கூட வேலை செய்கிறீங்க. ஓகே, நீங்கள் வெளியே வேலை செஞ்சீங்கனாலும் அதை வேலையை வந்து வேலையாக நினைக்காதீங்க, அதையும் ஈஸ்வரிய சேவையாக நினச்சிக்கோங்க. நான் வந்து அதில் ஒரு ட்ரஸ்டி. ஸோ நான் வந்து காட்லி சர்வெண்ட் அப்படின்னு அதை ஃபீல் பண்ணும்போது நம்ம லைட் ஆகிடுறோம். ஏன்னா பாபா என்ன சொல்கிறாருன்னா, பாபா வந்து கரண் கராவன்ஹார், அவர் வந்து என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணி இந்த வேலையெல்லாம் செய்கிறாரு. நான் எதுவும் செய்யலை, அவர் எம்எல்ஏமே செய்கிறார். நீங்கள் வந்து மேலோட்டமாக தான் செய்கிறீங்க, ஆனால் அந்த சக்தியெல்லாம் அவருடையது. இப்போ எந்த ஒரு மெஷினுக்கும் எனர்ஜி தேவை, கரண்ட்டு தேவை. கரண்ட் இல்லைன்னா டியூப்லைட் வேலை செய்யுமா, மைக்கு வேலை செய்யுமா? அப்போ நம்ம வந்து அந்த மைக்கு மாதிரி. அப்போ பாபா யார்? அந்த கரண்ட். அவர் தான் பவர் ஹவுஸ். நம்மளோட வேலை என்னென்னா ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறது. அந்த மைக்கை ஸ்விட்ச் ஆன் பண்ணணும். அப்புறம் அடுத்து அவர் பேசுவார். இறைவன் என்னுடைய கம்பெனியனாக இருக்கும்போது என்ன ரியலைஸ் பண்ணுறோன்னா, எதுவுமே என்னோடது கிடையாது, நான் என்னோட இதுலேருந்து எல்லாத்துலேருந்து ஃப்ரீ ஆகிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப லைட் ஆகிடுறோம், நம்மளோட ட்ரூ ஐடென்டிட்டியில் வந்துடும். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நான் என்னை ரியலைஸ் பண்ணும்போது, நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு சோல், நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரியலைஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப லைட் ஆகிடும். ரெண்டாவது என்ன ஃபீல் பண்ணால், அவர் தான் எல்லாமே செய்கிறார். இப்போ இறைவன் என் மூலயமா ஒரு விஷயம் செய்யும்போது அந்த வேலை எப்படி இருக்கும்? ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதில் எந்த ஒரு கரையும் இருக்காது, எந்த ஒரு எஃபர்ட்டும் இருக்காது. அதில் நான் டென்ஷன் எடுக்கணுமா? ஸோ அப்போ மறுபடியும் நான் லைட்டாக இருக்கேன், நான் அதை என்ஜாய் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு தெரியும் இது வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்கும். இதுதான் டபுள் லைட். டபுள் லைட், நான் யாருன்னு புரிஞ்சுக்கிறது. ரெண்டாவது வந்து இறைவன் என்னுடைய ஃப்ரெண்டு, அவர் நானும் சேர்ந்து எல்லாமே செய்கிறோம். அப்போ நம்ம டபுள் லைட் ஆகிடுறோம். அப்போ எங்கேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணணும்? இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். 1 செகண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், 10 செகண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஃபுல் டே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இதை நம்ம கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த கர்மாத்தீத் ஸ்டேஜுக்கு நம்ம போவோம். பட் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆகணும், கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். பாபா எப்படி பார்க்குறாரோ அந்த மாதிரி பாருங்கள், அவர் மாதிரி யோசிங்க, அவர் மாதிரி கர்மம் செய்யுங்க. இப்போ நம்ம இங்கே உட்காந்துருந்தா கூட உங்கள் ஸ்மிருதியை வந்து மேலேருந்து பாருங்கள், பாபா அங்கேருந்து நம்ம எப்படி இருக்கோம். கம்ப்ளீட்டாக டிட்டாச்சாக ஆயிருங்க. மேலேருந்து அந்த சீனை பாருங்கள். நம்ம வந்து கவலை இல்லாமல் ஆகிடுறோம், நம்ம டிட்டாச்ட் ஆகிடுறோம். ஸோ பாபா என்ன சொல்கிறாருன்னா, இந்த அவேர்னஸ் உங்களுக்குள்ளார வரும்போது, நான் யாருன்னு அந்த அவேர்னஸ் வரும்போது என்ன ஆகுதுன்னா, டெய்லி பாபா முரளியில் தான் சொல்கிறார், உங்களை ஆத்மானு உணர்ந்து பரமாத்மா நினைவு செய்யுங்க. அப்போ இந்த அவேர்னஸ் வந்து அதிகரிச்சுட்டே போகணும். நான் யாருங்க அந்த அவேர்னஸ் வரும்போது தான் ஆட்டோமேட்டிக்காக பாபாவோட கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் நான் என்னோடது எல்லா பந்தனங்கள், எல்லா துக்கம் எல்லாத்துலேருந்து விடுபட்டு இருக்கேன். நான் லைட்டாக டபுள் லைட் ஆகிடுறேன்.
இன்றைக்கி முரளியில் கூட அதான் பாபா சொல்கிறாரு. டபுள் லைட் ஸ்டேஜ் மூலயமா நம்ம எல்லா விதமான கஷ்டத்துலேருந்து எல்லா விதமான ஹார்ட் ஒர்க்லேருந்து விடுபட்டுருவோம். ஸோ இப்போ ஒரு நிமிஷம் நம்ம ஹோம்ஒர்க்கு போகலாம். ஸோ முரளிலேருந்து ஒரு சென்டென்ஸ் எடுத்து அதில் ஹோம்ஒர்க் பண்ணலாம். ஸோ இதில் பாபா சொல்கிறாரு, இதை வந்து ஒரு செக் பாயிண்ட் முரளியில். இப்போ நான் என்னுடைய அந்த செல்ஃப் கான்ஷியஸில் இருக்கேன்னா, நீங்கள் ஆத்மனூரில் இருந்தீங்கன்னா நீங்கள் பாபாவோட டைரெக்ஷன் படி கர்மம் செய்கிறீங்க. உங்கள் தேவைக்காக நீங்கள் பண்ணல. நீங்கள் வேலை கூட எதனாலும் செய்கிறீங்கன்னா பாபாவோட டைரெக்ஷன் படி செய்கிறீங்க, உங்கள் சொந்த ஆசைனால இல்லை. ஸோ அதனால் பாபா எதனாலும் உங்களுக்கு ஸ்ரீமத் தராங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ நீங்கள் வந்து கவலை இல்லாத மகாராஜா ஆயிடுவீங்க, டிட்டாச்ட் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன ரிசல்ட் வருதோ, என்ன அது மூலயமா கிடைக்குதோ அது வந்து பாபா உங்களுக்கு கொடுக்கறது. எதெல்லாம் உங்களுக்கு ரிட்டர்ன் வருதோ அது வந்து பாபாவுடையது. ப்ளஸ் சேவைக்காக அதை யூஸ் பண்ணணும். இந்த உடலை கூட நான் யூஸ் பண்ணால் கூட இந்த உடல் கூட என்னோடது இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி முரளியில் உள்ள ஹோம்ஒர்க் என்னென்னா, நம்ம இன்றைக்கி எந்த ஹோம்ஒர்க்கும் போஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா இது வந்து இன்றைக்கி உள்ள ஹோம்ஒர்க் வந்து ப்ராக்டிஸ் தான். இன்றைக்கி நம்ம எதை பார்த்தாலும் என்ன ஃபீல் பண்ணுவோன்னா எல்லாமே பாபாவுடையது. இந்த ஃபோன் இருக்குன்னா இது வந்து பாபாவுடைய ஃபோனு, இது வந்து பாபாவுடைய மைக்கு, இது பாபாவுடைய நோட்டு, இந்த உடல் பாபாவுடையது, இந்த பேனா பாபாவுடையது, என்னுடைய பர்ஸு வந்து இது வந்து பாபாவுடைய பர்ஸு, நான் யாரையாவது பார்க்குறேன் அவங்களும் வந்து பாபாவுடையவங்க, இந்த வீடு வந்து பாபாவுடையவங்க, இந்த கிச்சன் வந்து பாபாவுடையது, என்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ காசு பணம் எல்லாமே வந்து பாபாவுடையது. ஸோ இதுதான் இன்றைக்கி உள்ள ஹோம்ஒர்க். எந்த ஆத்மாவை பார்த்தாலும் அவங்களையும் அந்த மாதிரி தான் பார்க்கணும். வீக்கேவோ நான் வீக்கேவோ அவங்களும் பாபாவுடைய குழந்தைங்க. இந்த உடலும் பாபாவுடைய இன்ஸ்ட்ருமெண்ட். இன்றைக்கி முழு நாளும் இந்த அட்டென்ஷன் தான் கொடுக்கணும். ஒருவேளை மறந்துட்டிங்கன்னா மறுபடியும் அந்த அட்டென்ஷன் கொண்டு வாங்க. அதுக்கு ஏதாவது யுக்தி பண்ணிக்கோங்க. ஆனால் இன்றைக்கி வந்து என்ன அட்டென்ஷன் கொடுக்கணும், எல்லாமே பாபாவுடையது. ஓம் சாந்தி.